ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, என்னுடைய நீண்ட நெடிய எண்கணித ஆராய்ச்சியில் இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் வந்து ஏ பி சி டி இப்படி வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எண்கள் உண்டு. ஏ எடுத்துக்கொண்டால் 1, பி எடுத்துக்கொண்டால் 2, சி எடுத்துக்கொண்டால் 3, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி பவர் பி எஃப் இது ரெண்டுக்கும் 8. இந்த எழுத்துக்கள் வந்து சனியின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை ஒரு இனிஷியலாக நண்பர்களே, இதை யாரும் பயமுறுத்த வேண்டும், யாரையும் வந்து கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், நீங்க வந்து பயமுறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சொல்லலை. அவேர்னஸாக இருந்து கொள்ளுங்கள். கடந்த பல ஆண்டுகளாக நான் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி. இந்த பி உதாரணத்துக்கு பிரபாகரன், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன், உதாரணத்துக்கு வந்துன்னா பழனிசாமி, பழனியாண்டி, பன்னீர்செல்வம், இப்படிலாம் வர்றவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து பி இன்சியல் வரும். அதே மாதிரி எஃப், இது ரெண்டுமே சனி, இது ரெண்டுமே பாவத்துவமாகி உங்களுக்கு இன்சியலாக வந்துச்சுன்னா அதில் எவ்வளோ கெடுதல்கள் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரும் உதாரணத்தை சொல்லுகின்றேன் நண்பர்களே. உதாரணத்தை உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி அம்மையார் தெரியும், அவருடைய கணவர் ஃபெரோஸ் காந்தி. எஃப்ல தான் ஆரம்பிக்குது. அவங்க நார்த் இந்தியாவில் வந்து இனிஷியல் பயன்படுத்தக்கூடிய வழக்கம் இல்லை என்றாலும் அதிர்ச்சிகரமாக நான் இதை ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களை இதை அதிர்வுக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. அதாவது சனி இனிஷியல் முன்னாடி வந்தா அது கெட்டு போயிருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு துர்மரணமும் அவர்களுக்கு ஒரு பெரிய கெடுதல்களும் வருகின்றது, அவர்கள் குடும்பத்தை பிரிக்கின்றது என்பதற்கு ஃபெரோஸ் காந்தி, இந்திரா காந்தி குடும்பமே உங்களுக்கு தெரியும். இந்திரா காந்தியோட வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் காந்திக்கும் இந்திரா காந்திக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து கொண்டே இருந்துச்சு. அந்த எஃப் முன்னாடி இருந்ததனால், அந்த இனிஷியலை பயன்படுத்தினால், இது மூட நம்பிக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, விஞ்ஞானம் என்று எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் கவனித்துக் கொண்டு வரக்கூடிய செயல்களை நான் சில உதாரணங்களோடு சொல்லுகின்றேன் நண்பர்களே. அந்த ஃபெரோஸ் காந்தி அப்படின்னு வச்சதுனால இந்திரா காந்தியோட மரணம் எப்படி ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். சஞ்சய் காந்தியோட மரணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு தெரியும். ராஜீவ் காந்தியோட மரணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது. ஒரே ஒரு எஃப் அப்படிங்கிற ஒரு இனிஷியல். இது எஃப்ல நம்ம தமிழ்நாட்டில் எஃப் பெரம்பரம் பிரான்சிஸ் ஃபெரோஸ் அப்படிலாம் வைக்கிறதுல, ஆனால் நிறைய பழனிசாமி, பழனி 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 பீல நிறைய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஒருவேளை இந்த எழுத்துக்கள் இருந்து இப்ப நல்லா இருந்தா எச்சரிக்கையா இருங்கள். ஆனால் நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த பி என்பது குடும்பத்தை பிரிக்கின்றது. தமிழ் நடிகர்கள பார்த்திபன் சீதா எவ்வளவு ஒரு அற்புதமான நடிகை. அந்த பார்த்திபன் சீதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பி அப்படிங்கிறது சீதாவுக்கு இனிஷியலா வந்துச்சு. சீதாங்கிற நடிகைக்கு அவங்க எப்படி பிரிஞ்சாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி பிரகாஷ் ராஜுக்கு முதல் மனைவி டிஸ்கோ சாந்தியோட தங்கச்சி அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய குடும்ப வாழ்க்கையும் அந்த எஃப் பாதிச்சிச்சு. அதே மாதிரி பிரபுதேவாவுடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்துங்க. முதல் மனைவி ஒரு நடிகை திருமணம் செய்தார், பிரபுதேவாவுடைய மகன் கூட இறந்தார். இது மாதிரி நீங்க நிறைய கணக்கெடுத்து பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா பாண்டியன், பன்னீர்செல்வம், இது மாதிரி நிறைய இந்த பி 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 அப்படிங்கிற வார்த்தையில இனிஷியல் போடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு துர்மரணமோ இல்லை வந்து ஒரு அதிர்ஷ்ட வாழ்க்கையோ இல்லை குடும்பத்தை பற்றி பிரிக்கக்கூடியதோ அந்த பிங்கிற பன்னீர்செல்வம் இல்லை பழனிசாமி இப்படிங்கிறவங்களுடைய மனைவிகள் பார்த்தீங்கன்னா பெரும் ப்ராப்ளத்துக்குள்ளாங்க, மகன்கள் பெரிய ப்ராப்ளத்துக்குள்ளாங்க. ஒரு சில பேர் விதிவிலக்கு நண்பர்களே. அப்படி இருந்தாலும் சார் அவங்க அதோட நல்லா இருக்காங்கன்னா அவங்க கவனிச்சு பாருங்க. நீங்க வந்து இப்போ துர்மரணங்கள் நிறைய நடக்கும், கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் நிறைய வரும். நான் அதை வந்து ஒரு 10-12 வருஷங்களா கவனிச்சுட்டு இருக்கேன். ஒரு 10 கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் வந்துச்சுன்னா சின்ன வயசு பையன் திடீர்னு இறந்துட்டான், சின்ன வயசு பையன் திடீர்னு மறிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் வீரர்கள் போர் எல்லை களத்தில் இறந்துட்டாங்கன்னு ஒரு 10 பேர் வந்துச்சுன்னா அதில் 3 பேராவது பி இனிஷியல்ல இருக்கும். இனிமேல் நீங்கள் கவனித்து பாருங்க நண்பர்களே. ஆகவே நான் இதை என்ன சொல்லுகின்றேன் என்றால், உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது புருஷோத்தமன், பன்னீர்செல்வம் இந்த பிங்கிற இனிஷியல்ல யாருக்கு பெயர் இருந்தாலும் அந்த பெயரை முன்னாடி ஏதோ ஒரு இனிஷியல் அதிர்ஷ்ட பெயர்ல போட்டு அந்த இனிஷியலை மாற்றி எழுதினீர்கள் என்றால் இதுக்கு ஒரு பரிகாரம் உண்டு நண்பர்களே. இதை நான் வந்து ஒருத்தர் 2 பேரை கவனிச்சு சொல்லல, கிட்டத்தட்ட கடந்த ஒரு 15 ஆண்டுகளாகவே கவனிச்சு விட்டு சொல்லிட்டு இருக்கேன். இதையெல்லாம் தாண்டி அந்த குடும்பத்தை வீணடிக்கிறது, அந்த சமுதாயத்தை வீணடிக்கின்ற அந்த எழுத்து வந்து அவர்களை பாதிச்சிருது என்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் உங்களுக்கு தெரியும். அவருடைய குடும்பம் என்ன ஆனது, அவருக்கு என்ன ஆனது அப்படிங்கிறது அது கொள்கையினால் கோட்பாடால் உலகத்துக்கு எல்லாருக்கும் அண்ணாவாக இருந்தாலும் உலகத்துக்கு எல்லாரும் வழிகாட்டியாக இருந்தாலும் அண்ணா அவருடைய குடும்பத்தில் எல்லாருக்குமே இந்த பி இன்சியல் வந்து துர்மரணத்தை கொடுத்தது. தேசிய தலைவர்களையும் சொல்லிவிட்டேன், இன்டர்நேஷனல் தலைவர்களையும் சொல்லிவிட்டேன். நீங்க உலகத்துல யார் எடுத்து கவனிச்சு பார்த்தாலும் உங்க அக்கம் பக்கத்துல யாராச்சும் பொய்யாமொழிங்கிற ஒரு பேர்ல இருப்பாங்க. அந்த பி அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு கௌதமன் ஒரு பேர் இருந்துச்சுன்னா அந்த கௌதமனுடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்குது, அவருடைய மனைவியை பாதிக்குது, அவருடைய குழந்தையை பாதிக்குது. கல்யாணம் ஆகி பொண்ணு போயிடுச்சுன்னா பரவாயில்ல, அப்பா பையனோட சேர்ந்துருக்கவங்க எல்லாருக்கும் ஒன்று அப்பா இறந்து விடுவார், இல்லைன்னா பையனுக்கு ஒரு பாதிப்பு வந்து விடுகின்றது. இது பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. இந்த பி என்பது நியூமராலஜி விட 8 என்பது சனியினுடைய ஆதிக்கத்தில் வருகிறது. அந்த சனி பாதிக்கப்பட்டு உங்களுக்கு இனிஷியல் பியாக இருந்துச்சுன்னா ஒன்று குடும்பத்தை பிரிக்கின்றது, இல்லை என்றால் குடும்பத்தில் துர்மரணங்கள் ஏற்படுகின்றது, இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுகின்றது நண்பர்களே. 8ம் அதாவது வந்து எஃப்பும்
பியும் நியூமராலஜி படி 8. 8 என்பது 1 2 3. 1 வந்து சூரியன், 2 சந்திரன், 3 குரு, 4 ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனி, 9 செவ்வாய். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு எண்கள் நியூமராலஜி படி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி 8ஆம் எண் ஆதிக்கத்தில் பெற்ற சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியலாக வரக்கூடிய எல்லோருக்குமே பா பூ பி இந்த மாதிரி எழுத்துக்கள், பவர் பி, இந்த மாதிரி பி அப்படிங்கிற வார்த்தையில யாரெல்லாம் பேர் ஆரம்பிக்கின்றதோ அவருடைய மகன்களையும் அவருடைய மனைவிகளையும் இந்த பி இனிஷியல் பாதிக்கின்றது என்பதுதான் என்னுடைய நீண்ட நெடிய ஒரு ஆராய்ச்சியோட முடிவாக இருக்கின்றது நண்பர்களே. இதை நீங்கள் மூட நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இதை நீங்கள் திருத்தி கொண்டாலும் சரி, இதை வந்து ஒரு பதிவாக பதிவிட வேண்டும். ஏனென்றால் இப்போ நியூமராலஜியை பற்றி என்ன ஏதுன்னு தெரியாதவங்க நான் பேர் மாத்திரன்னு எல்லாம் இப்போ வந்து திடீர் இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி திடீர் நியூமராலஜிஸ்ட் வந்துட்டாங்க. பண்டிட் சேதுராமன் புத்தகத்தை படித்து விட்டு இதுக்கு ஹேரே, ஹீடன், ஹூப்ரு இப்படி நிறைய குருமார்கள் இருந்தாலும் திருவள்ளூரும் ஒரு பெரிய குருமார் என்பதை சொல்லிக்கொண்டு இதில் வந்து டேஞ்சரஸ் எண்கள் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு இன்றைக்கு விளக்கி இருக்கின்ற நண்பர்கள் எளிமையாக புரியும் அளவுக்கு சொல்லியிருக்கின்றேன். உங்களுக்கு அக்கம் பக்கத்தாரோ உங்கள் குடும்பத்தாரோ யாரும் பி என்ற இனிஷியல் இருந்தால் ஒரு நல்ல நியூமராலஜிஸ்டை கலந்து ஆலோசித்து அந்த எண்ணுக்கு இனிஷியலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது நியூமராலஜி உலகத்தில் பேசப்படாத ஒரு விஷயம். இதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த பியை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம். ஆகவே கண்ணீரஞ்சலி போஸ்ட் வந்துச்சுன்னா அதை ரிசர்ச் பண்ணி பாருங்க நண்பர்களே. பியினுடைய பாதிப்பு உங்களுக்கு தெரியும். இதற்கு உதாரணம் பிரபாகரன், இந்திரா காந்தி இவர்களுடைய குடும்பத்தை உங்களுக்கு உதாரணமாக சொல்லியிருக்கின்றேன். தமிழில் சில நடிகர்களை சொல்லியிருக்கின்றேன். நீண்ட நடிகர் சார் இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதோட கருத்து கிடையாது. போக 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 பாருங்கள் நண்பர்களே. பியினால் மகனோ மகளோ, உதாரணத்துக்கு ஓபிஎஸ் இருக்காரு, மகனுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு பி அப்படிங்கிறதுனால ஏன்னா அவர் வந்து நல்ல வேலை அவங்களுடைய ஓபிஎஸ் அவங்க முன்னாடி 2 இன்ச்சில் சேர்த்து போட்டுக்கிறாங்க. அது மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மகனுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு, அவருடைய மனைவி கூட சமீப வயசானதான் இறந்துட்டாங்கனாலும் அந்த மாதிரி இனிஷியலில் வரவங்க கணவனுக்கு முன்னாடியே மனைவி இறந்து விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை நண்பர்களே. ஆகவே இதை வந்து ஒரு நீண்ட நெடிய ஆராய்ச்சியில் எடுத்து தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றேன். ஆகவே இதுவரையிலும் கவனித்துக் கொண்டு உங்களுடைய அக்கம் பக்கத்தில் யாருக்காச்சும் பி என்கிற பவர் பியோ எஃப் அப்படிங்கிற இனிஷியலோ வந்துருச்சுன்னா அதை கொஞ்சம் மாற்றம் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை என்ற செய்தியாக சொல்லிக்கொண்டு எல்லா பரிகாரத்துக்கும் தலையாய பரிகாரம் வந்து நியூமராலஜி பரிகாரம் தான் நண்பர்களே. அந்த பரிகாரங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். வாழ்த்துக்கள். நன்றி.